ஹாய், என் பேர் சுஜித். நான் ஆவடிலேருந்து வரேன். எனக்கு 3 இயர்ஸ் பேக் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எனக்கு லாஸ் ஆஃப் ஸ்மெல் இருந்தது. ப்ளஸ் இன்டைஜஷன் ப்ராப்ளம், ஸ்லீப் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. ஸோ கவர்மெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். கவர்மெண்ட்லேயுமே அந்த லாஸ் ஆஃப் ஸ்மெல்க்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடைக்கல. ப்ரைவேட்டில் செக் பண்ணும்போது யாரும் பெருசாக டயக்னோஸ்டிக் யாரும் பண்ணல. ஹோமியோவும் ட்ரை பண்ணேன். அங்கேயுமே பெருசாக எந்த இம்பேக்டும் இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு சபரி ஐஸ் கிளினிக்கை பற்றி தெரிஞ்சுது. அது வந்து கொளத்தூரில் இருக்க லொக்கேஷன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். என்னோட ப்ராப்ளம் என்னென்னா லாஸ் ஆஃப் ஸ்மெல் தான் மெயினாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து செக் பண்ணுறப்போ அவங்க நாடி பார்த்து தான் அவங்க ட்ரீட்மெண்ட் டயக்னோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சிட்டிங்கில் வந்து அவங்க டயக்னோஸ் பண்ணதில் வந்து எனக்கு லாஸ் ஆஃப் ஸ்மெல் மட்டும் இல்லாமல் இன்டைஜஷன் ப்ராப்ளமும் அவங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணி அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பாடி ஹீட்டும் அதிகமாக இருந்தது. ஸோ ரூட் காஸ்ட்லேருந்தே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் அந்த லாஸ் ஆஃப் ஸ்மெல்லோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் 15 டேஸ் ஒரு டேப்லெட் கொடுத்து நாங்கள் 15 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்தோம். அந்த டைமில் செக் பண்ணப்போ பாடி ஹீட் ரிடக்ஷன் நிறையவே இருந்துச்சு. ப்ளஸ் இன்டைஜஷனும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்லீப்பும் நல்லாவே பெட்டராக இருந்தது. 15 டேஸ்க்கு அப்புறம் அந்த நசியம்னு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அது என்ன பண்ணோம்னா உள்ளே இருக்கிற கன்ஜஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணி பாடியில் இருக்கிற லைக் கெட்ட நீர் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லாஸ் ஆஃப் ஸ்மெல்லோடது ப்ளஸ் அந்த ஃபவுல் ஸ்மெல்லும் இருந்துச்சு. லாஸ் ஆஃப் ஸ்மெல்லும் இல்லாமல் ஃபவுல் ஸ்மெல்லும் இருந்துச்சு. அந்த ஃபவுல் ஸ்மெல்லோட இதுவுமே நசியம் பண்ணதுக்கப்புறமே ரொம்பவே கம்மியாயிருச்சு. இப்போ ரொம்பவே பெட்டராக இருக்குது. வெளியிலேருந்து வர ஸ்மெல் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கக்னைஸ் சுத்தமாக பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் 50 நசியம் பண்ணி 15 டேஸ் ஆச்சு. இப்போ திருப்பி வந்து செக் பண்ணுறப்போ அந்த இன்டைஜஷன் இன்னுமே பெட்டராக இருக்குது. ஸ்லீப்பும் ரொம்பவே பெட்டராக இருக்குது. இப்போது அக்யூபஞ்சர் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா இந்த ஸ்மெல்லோட இது இன்னும் கொஞ்சம் பெட்டராகிறதுக்கு ப்ளஸ் ஸ்லீப் பேட்டர்ன் இன்னுமே சரியாகிறதுக்காக அக்யூபஞ்சர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு அப்புறம் என்னன்றது செக் பண்ணி பார்க்கணும். இப்போது இப்போதைக்கு எல்லாமே பெட்டராக இருக்குது. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போது ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஹோப் நெக்ஸ்ட் 15 டேஸில் இன்னும் பெட்டராகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.